ஓகே, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார்ல இருந்து புனித அந்தோனியார் திருத்தலம். இது போய் தான் தெரியும் ஒரு நீங்க வரீங்க. நாங்க நினைக்கவே அம்மா தான் கால் பண்ணி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னீங்கன்னா நீங்களா இருக்கட்டும் வாங்க. ஓகே லிதியா குட்டி, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வெளியால் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது மன்னாருக்கு வந்திருக்கிறோம். மன்னாருக்கு வந்து ஏன் வந்துடுவாங்கன்னு சொன்னால் எங்களோட அன்றி அங்கே எல்லாம் வந்திருந்தவே ஃப்ரான்ஸில் இருந்து. அப்போ அவை வந்து யாழ்ப்பாணத்தில் நின்றவே. அப்போ அவை வந்து நாங்கள் மன்னாருக்கு விடணும்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அவையும் வந்து விருப்பப்பட்டவை என்னன்னு சொன்னால் அங்கே அவைக்கு வந்து சொந்த வீடு இருக்குது. அதை வந்து நாங்கள் பார்க்கணும். அவையோட சொந்த இடம் அவையோட வீடு எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும். அவைக்கு ஒரு விருப்பமாக இருந்தபடியாக அப்போ நாங்கள் வந்து அவையை கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே அதை பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம். என்ன அப்போ இன்றைக்கு அதுதான் நாங்கள் ஒரு காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து மன்னாருக்கு நாங்கள் வந்துருக்கோம். இது முதல் தடவை நான் மன்னாருக்கு வர்றது. நான் ஒரு நாளுமே வரையில்லை. இன்னும் மன்னாருக்கு நாங்கள் வரையிலே இல்லை. அமைதியாக இருக்கிறீங்க சரியா? ஓ ஓகே. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து வெளியால் தான் காணொலி பதிவு செய்ய போகிறோம். ஓகே, அப்போ இந்த காணொலி எப்படி போகுதுன்றதை பார்ப்போமே. வெளியில எல்லாம் கண்ணை பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு மனுஷன். இழுத்து போடு கண் இல்லாதவன். ஓகே, சரியான வெயில் வைக்கையாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் என்ன லிதியா குட்டி, அப்பா, நான், அங்கே ஆண்டி எல்லாருமே இது நாங்கள் மன்னாருக்கு போகிறோம். வெளியில இருந்து நாங்கள் வீடியோ போய் செய்கிறோமே. ஓகே, அதுக்கு வீடியோ சாப்பிட்றீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. போகலாம் வாங்க. மன்னார் போகிற ரூட் பூனகை. பாப்பா ஊத்தாம குடிக்கணும். சூப்பர். வெயில் தொடங்கிட்டே அப்பா பிடிச்சபடியே எனக்கு கதை வருது இல்லை நாக்கு பசி வந்துட்டாங்க. அதை வேறு இல்லைங்க குளிர குடிச்சபடியா கிடக்கு நாக்கு கொண்டு என்ன மாதிரி ஐஸ்கிரீம் குடிக்கிறாண்டா சொப்பில ரெடி போட்டியல நான் நினைச்சேன். குடிங்க சரி பிறகு டேஸ்டா இருக்குது. இப்போ லிதியா வளர்ந்துட்டாதான் நன்றிக்கெல்லாம் வந்து லிதியாவுக்கு ஒரு சாப்பாடுமே நான் கொண்டு போயிருக்கேன். இல்லைனாலும் போகிற ஒருத்தரே சாப்பிட வேணுமே. வளர்ந்துட்டா கடிச்சு சாப்பிடுங்க. கடிச்சு அதெல்லாம் நடக்கக்கூடாது. இதுதான் சாப்பிடுவோம். கடிச்சு சாப்பிடுவோம். புள்ளிதான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாங்கள் மன்னாருக்கு வந்திருக்கிறோம். முக்கியமாக வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு இடத்தை காட்ட போகிறோமே. இடத்தென்ற விட ஒரு அதிசயம். என்ன பொறுத்தளவு இது முதல் தடவை நான் இங்கே வரேன். எனக்கு ஒரு அதிசயம் தானே. அப்போ ஒரு இடத்தை தான் நிறைய பேர் அப்படியே பார்க்க இருப்பிடும். சரியா என்ன போல பார்க்காம இருப்பிடும் தானே. இந்தியா போகிறேன். தொப்பி போடுங்க. வெயில் கிடக்கு தந்துட்டு போகிறாங்க தொப்பி. அப்படி இருக்கு மன்னார்ல வெயில் சும்மா கொளுத்து வாங்குது. நல்லா இருக்குண்ணே. சட்டப்படி எப்படி இருக்கிறது? தொப்பி எப்படி இருக்கு? சட்டப்படி சின்ன மாமா காட்டுது தொப்பி போட. இந்த மனுஷன் என்ன அப்படித்தான் சொல்லு. இது தொப்பி போடும். நீ வரும் லிதியா என்ன ஓடி தீரான் அடிக்கிறா தொப்பி. தொப்பியை போடுங்க பிள்ளையா. பாருங்க லிதியா அப்படி இருக்கிறான்னு உடுப்பு அப்படி கடவுள். இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுவோமே. உண்மைக்குமே வெஜ்ஜல் சரியாக கூடவாக இருக்கிறது. கொளுத்து வாங்குது. நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரான்ஸ் அங்கிலாண்டியோட தான் வந்திருந்தோம். நாங்கள் அவன் சொந்த இடமே வந்து மன்னார் தானே. அப்போ நாங்கள் அவை கூட்டி எழுந்திருக்கணும். அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை இதை பாருங்க என்ன அழிக்கிறது.
தமிழ்ல படிச்சு காட்டுமா? மரத்தில் எழுதுவதோ அல்லது பெயர்கள் எழுதுவதோ மரத்தை காயப்படுத்துவதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். பெருக்கம் மரம். பெருக்க மரம் பயோபாக். சுற்றளவு வந்து சென்டிமீட்டர். அவ்வளவு விளக்கம் பண்ணும். மரம் மரத்தை அவ்வளவு விளக்கம் போட்டுக்க. இந்த மரத்தின் விளக்கங்கள் இது வந்து கொம்பகா என்ற தாவர குடும்பத்தில் இனத்தை சேர்ந்தவர். என்ன கொம்பகா சேரி என்ற ஒரு தாவர குடும்பத்தின் இனத்தை சேர்ந்தது. இதன் பட்டை கரடு முரடானதும் சாம்பல் நிறமானதாகுமா. இந்த பட்டை வந்து கரடு முரடா இருக்கு, சாம்பல் கலரா இருக்கு. உலகின் நீண்ட காலம் வாழும் மரங்களில் பெருக்க மரம் நீண்ட காலம் வாழும் மன்னர் பள்ளிமுனையில் கனவை வாழ்ந்த பெருக்க மரம் பயோபாக் 70-800 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட 70-800 ஆண்டுகள் 700-800 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட நடுவில் சுற்றளவு வந்து 21.10 மீட்டரும் உயரம் வந்து 10.50 மீட்டரும் 1277ஆம் ஆண்டளவில் அரேபியர்களால் ஒட்டகத்திற்கு உணவாக கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒட்டகத்திற்கு உணவாக எடுக்கிற ஒரு மரம். இந்த இதை வந்து நினைக்கிற ஒட்டகத்தின் சாப்பாட்டில் இப்போ பழத்தின் விதைகளில் இருந்து முளைத்து மரத்தை பெருக்க மரம் என்ன பெருக்கம் அப்படி என்ன காட்டவே இல்லை. ஒரு ஒரு சும்லானிக்கு தூரத்தில் போய் தான் கடுத்து காட்டணும். சுற்றி பார்க்கவே கிட்ட ரெண்டு சுற்றணும், நீங்கள் அப்போ தான் தெரியும். இந்த நாங்கள் சுற்றுறோம் மரத்தை சுற்றுறோம். அதுதானே இந்த மரத்தை பார்க்க தான் இப்போ நான் வந்திருக்கேன். மண்ணேரம் யாழ்ப்பாணத்துலேருந்து மண்ணேரம் வந்திருக்கோம். அது வந்து அந்தி மங்கன்னு சொன்னவே எங்களோட சொந்த இடம் இது. இங்கே வந்து உங்களுக்கு இந்த மரத்தை நாங்கள் வந்து வீடியோவில் நீங்கள் பதிவு செய்யுங்கோ. ஓ வாங்க நடந்துங்கோ. நல்லா தான் இருக்குதா, குளிர்மையாக இருக்குது எனக்கு. ஆனால் இந்த மரத்தில் நல்ல குளிமையை தண்ணி ஓகே இல்லை. தேங்க்யூ. ஒட்டகத்துக்கு வந்து தான் இந்த சாப்பாடு இந்த மரத்துல. ஆனால் இது வந்து பதிவில் இல்லை, மேலே தான் இருக்கு இந்த இது வந்து ஃபோட்டோ எடுப்போம். என்ன ஓகே பாருங்க, இதான் அந்த மரம். அப்படி இருக்கு அடுத்த தூரத்தில் இருந்து தான் காட்டுறேன். கிட்ட போனால் மரத்தை காட்ட முடியும். மரத்துக்கு சுற்றி தான் இந்த வட்டம் போட்டுக்கிறார். போடுங்க நல்லா இருக்கு. நிற்கிறானே வேண்டுமா இனிப்பு இல்லையான பால். இதே குடியா பள்ளி இதே குடி சுற்றி பார்த்துட்டு வாங்க. இனிப்பு இல்லை பால். ஐஸ்கிரீம் எப்படி இல்லையா? மூக்கெல்லாம் பிள்ளைது, மூக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிள்ளைது. பிரியாதான் முதல் கேட்டது ஐஸ்கிரீமா எப்படி இருக்குதியா? பிரியா உடுப்பை பிடிச்சிக்கிட்டு பாருங்க. ஒரு அண்ணி கொண்டு வந்துட்டியா பிச்சா கொடுத்து நல்லா இருக்குது. பிங்க் லைட் பிங்க். இது எப்படி இருக்குது? சூப்பர். ஆனால் சாப்பிடக்கு கதைக்க மாட்டாங்களா தெரியுமா? இப்படிதான் சொல்லுவேன் செய்யலை காட்டுவா. சூப்பர். பார்த்தீங்களா கதைக்க மாட்டாங்க. ஓகே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் இருந்து எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? யாழ்ப்பாணம் போகிறோமே. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய தண்ணி. இது என்ன உங்கள் கடற்கரையோ?
இல்லாட்டி அந்த மழை பெய்து தண்ணி நிக்கிறதோ ஆறா இதுக்குள்ள மீன் பிடிக்கலாமோ இன்னும் வடிவா இருக்கு நடுவுக்குள்ள வந்து ஆறு இங்கால அப்படியே பச்சை பசுலையா எல்லாம் புல்லு வளர்ந்துருக்கு தானே நல்லா இருக்குது பார்க்க இப்படியே நாங்கள் போறோம் நல்லா இருக்குது சுத்த ஒரு இடம் நாங்கள் இப்படியே வந்து முதல் நாங்கள் வரைக்கில் அண்டியா கொண்டு வந்து நாங்கள் இப்போ நாங்கள் போகிறோம் இப்போ நாங்கள் வந்து எங்கெங்கே போகிறோம்ன்றதை நாங்கள் இப்படியே பதிவு செய்வோம் இப்படியே நாங்கள் போகிறோம் நாங்கள் ஒவ்வொரு இடம் வேற நாங்கள் அப்படியே பதிவு செய்வோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனத்துக்குள்ள வச்சு ரம்புட்டான் வைக்கணும் இப்போ வந்து ரம்புட்டான் சீசன் ரம்புட்டான் மங்குஸ்தான் ஓகே இது நம்மள ஆயிச்சோ குடிச்சோம் கடிச்சு சாப்பிடுங்க எல்லாமே எலும்பி நேரம் வாங்கி கொடுத்துக்கலாம் நல்லா இருக்கா அப்படி எல்லா இடம் கடைங்க எங்கால கடை இங்கெல்லாம் கிடையாது சாமி என்ன செய்றீங்க குழந்தை வெள்ளை டிஷர்ட்டு உங்களை காட்டுட்டு இருக்கும் உங்களுக்கு குழந்தை சு எப்படி இருக்குது நல்லா இருக்கு பயணம் நல்லா இருக்கும் வெயில் கொஞ்சம் இல்லையே நேரமாயிட்டா கொஞ்சம் நோம்பா இந்தால வாங்க ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஐச்சா கொடுப்பீங்க தெரியுமா எங்களோட 3 ஃபேமிலிகளுக்கு மண்ணை இருக்கு இதில் பின்னால் நிற்கிறோம் காணையில் அதை பார்த்துட்டா நிற்கிறோம் அப்படி இந்த போன நீங்கள் வாயினா நல்லா இருக்குமே நினைக்கிறோம் போகிற இடத்துல இதில் என்ன புனித அந்தோனியார் திருத்தலம் இடத்துக்கு பேர் என்ன சிப்பியாரும் டிசைட்ல மூத்தாங்க குழந்தை வாழைப்பழம் மேலே மேலே நல்லா இருக்கிறாங்க பார்க்க சீசன் முடிஞ்சுங்களா வாழைப்பழம் சீசன் வேணும் யாருங்கோ அப்படின்னு வடிவா இருக்கு பச்சை பசலையா இருக்கு நம்ம இதுகிட்ட வேற அப்படி ஒரு குளிர்மையா இருக்குது நாங்கள் இன்றைக்கு சந்திச்ச பக்திகளுக்கு இல்லை தானே குளிர்மையா இருக்குது என்னங்க சரி ஓகே ஓகே இப்போ நாங்கள் வந்து மன்னாருக்கு போய் அண்டி அங்கே எல்லாரையும் விட்டுட்டு நல்லா சந்தோஷமாக நாங்கள் இந்த நாளை கழித்து விட்டு வடிவா மதிய சாப்பாடெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளிக்கிட்டோமே திடீயா குட்டி அந்த வீட்டை விட்டு வர மாட்டோன்ட்டா தெரியுமா அங்கே 2 சின்ன பிள்ளைகள் இருக்கணும் தானே தான் வர மாட்டேன் நீங்கள் போங்கன்னு இருந்துச்சுன்னா அப்புறம் அவாவையும் கூட்டி கொண்டு வந்துட்டோம் வந்து நாங்கள் இடையில அம்மா கால் பண்ணி கதைச்சிருந்தா அதாவது எங்கள் மாமி வந்து கால் பண்ணி கதைச்சிருந்தா இப்படி அனுஷி அக்கா மனு ஆக்களும் வந்து மன்னாரெலாம் நிற்கணுமெண்டேண்ணே
அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு நல்ல சந்தோஷமாகவே நிற்கணும் வேண்டாம். அப்போ நாங்கள் சந்திப்போமாவே நேரடியான்னு சொல்லி நாங்கள் நாங்கள் அப்போ வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துல எங்கள் கிட்ட கண்ட நாங்கள் பூனா இருக்கேன் இல்லை இங்கே ஒரு இடத்துல சந்திச்சிட்டோம் வேணா அங்கே சந்திச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் வேணா. இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம் வாங்க வாங்க. எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு மன்னார் பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சங்குப்பட்டி பாலம் நான் எடுக்கிறேன் நீங்கள் ஒரு அப்படி சுழட்டுறீங்களே 15 நிமிஷம் எல்லாரால வேலை ஆகுறேன் சுழட்டுட்டான். இப்போ உதாரணத்துக்குள்ளே வர்ற மயிலடி கண்ணசாமி முன்பக்கத்தை இருக்க காட்டுங்க. யாரு வேலைட்டா அம்பாவா ஆத்தி வந்து நித்துரு ஆத்தி வந்து நித்துறேன்னு என்ன பேர் உம்பாவோ ஆறு நிதியாவே அவ ஏறிட்டு தான் இப்ப அங்க வேலை இருக்கேன். ஏஞ்சு வாவன் இங்க வந்து தம்பி சிரிக்கிறான் மதிய தம்பி இந்த சிரிப்பு இல்ல அதான் அவாக்கு வந்து ஏஞ்சியோட விளையாட நம்பிருப்போம். சரி போங்க வா. அந்த ஓனர் வந்து அடிச்சு கிளப்பாருங்க வேண்ட ஆசையம் விடுவான். சரி ஏனுங்க அப்போ நீங்கள் போயிருக்கிறீங்களா அதுல என்னத்துல நீங்க சிறுவர் இங்க என்ன இருக்க வேணாம் பேச போய் இருக்கலாம் சிறுவராட்டம் பாருங்க தெரியுமா குணத்துல இப்பதான் தெரியுது விட்டுட்டு ஓடினாரு. நீங்கள் மாதிரி இருங்க நாங்கள் வடிவா இருக்கு 2 பேரும். சரி இன்னைக்கு அனுவும் பாசந்தம் வந்து ஒரு பாட்டு ஒன்று படிக்க போறேன். உங்களோட சேனல் ஓவர் நான் பாட்டு படிக்கிறீங்களா நல்லா கிடக்கு படிங்க ஒரு பாட்டு. அனுவும் பாசந்தம் இன்றைக்கு ஒரு பாட்டு படிக்க போறேன். பாட்டு படிங்க ஒரு பாட்டு ஒன்று படிங்க. இது இல்லாம வரக்கூடாது நீங்க ஏறுங்க யானைக்குட்டியில நீங்க ஏறலாம். ஆனா இந்த சங்குப்புட்டி பாலத்துல இப்படி ஒரு இடம் தான் தெரியும். இது ஒரு குழம்பு பெரிய ஒன்னாக்கு கேட்க மாட்டேனா இல்ல அப்பெல்லாம் இது இல்ல இல்ல இப்பதான் செய்திருக்கோம். நாங்க இந்த பெரிய ஒன்னாக்கு கேக் வெட்டி பிரேமா கல்லமன் செய்ய இல்ல இங்க செய்யலையா அது அப்ப சங்கு புட்டி போலாம் போட்டோ எடுக்க வசந்த் சின்ன பிள்ளைல இடத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க என்ன பழக்கம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும்ல இல்லையா இந்த போனருக்கா வாங்கினா நல்ல முன்னைக்கிறேன் உங்கள்கிட்ட நீங்க கதைங்க அங்க லீவ்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுக்காரன் இல்லைங்க இங்க இருக்கிறாக்கள் தான் போயிடும் பார்க்க தெரியும். எல்லாருமே வந்து போட்ல போகலாம். வந்த உடனே அனுஷியாக சொன்னவா போகணும் போட்ல ஒரு கம்பளை கொண்டு இருக்க தாட்டு எவ்வளவு தூரம் போகும் இது வந்து இப்போ போயினம் பாருங்க வட்ட தொப்பியெல்லாம் போட்டுக்கொண்டு போயினம். ஆனால் நான் போக மாட்டேன். ஏஞ்சி விடுவது இல்லையோ ஏஞ்சி இருக்கா விடடா பிள்ளைய சேர்ந்து 2 பேரும் ஆடுங்க சொன்னதான் தாமதமே ஏஞ்சி ஓடிச்சிருந்து ஏஞ்சி போய் ஆடணுமா ஐயோ. இது இந்த கதைக்கலாம் சாப்பிடலாம் நல்ல இடம் ஓலை குடிசை சும்மா அந்த மாதிரி குளிர்மையா இருக்கு. நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் பயிருக்குள்ளா இருக்கு சாப்பிட்டு காட்டுறதோ இது இருக்குதானே சாப்பாடு பாருங்க போட்டிருக்கணும் சாப்பாடு ஐட்டங்கள்லாம் என்னன்னு தெரியாது விலை போட்டு இருக்கு.
ஏன் உங்களுக்கு வயிற்றுக்கு நெஸ்காஃபி இருக்கா, ஃப்ரெஷ் மில்க் இருக்கா, மில்க் டீ இருக்கா, மசாலா டீ இருக்கா, சாக்லேட் டீ இருக்கா. அங்க இருக்கலாம் இந்த பேரும் எல்லாம் கீழே நம்பர் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாசிட்டிவ் தான் சும்மா நடக்குது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பிளேன் டீ இருக்கா, இன்னொரு டைம்ல இதுல வந்து நிக்கல. பிளேன் டீ வாங்கி குடிச்சிட்டு போலாம். 50 ரூபா பேஞ்சி 50 ரூபா பிளேன் டீயும் கல்பனசும் காணும். ஆனா உண்மைக்குமா இது இப்போ புதுசா கிடக்கு. நாங்க வேற கையில் ஓ இதெல்லாம் இல்லை இப்போ தான் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க பிளேன் டீ விற்கிறாங்க, சும்மா போட்டு கிடக்கு. இஞ்சி இதில் வந்து போட்டு கிடக்கு வேறுங்க நூடுல்ஸோ இன்னும் தெரியாது குழல் போட்டு நாங்க வந்து டீ இதுகளை பாக்குறோம். நீங்க நல்ல சாப்பாடு ஐட்டம் பாக்குறீங்க. இல்லை இல்லை நான் பார்க்கிறேன் நான் சும்மா பார்க்குறேன் பிளேன் விற்கிது, என்ன விற்கிது தான் குடிச்சு மூடி கஞ்சி ஆனா பிரியாணி இந்த இடத்துல வந்து எதுவும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனல் செய்யறேன்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். ஓ நல்லா இருக்கு சங்குப்பட்டி பாலத்துக்கு இடம் கிளம்பி ஆனா எங்களோட வீட்டை இருந்தீங்க வேற எவ்வளோ நேரம் பிடிக்கும் யாழ்ப்பாணம் தூரம் 40 கிலோமீட்டர் வருவாங்க எங்க இதோ ஓ அப்படிதான் பேர் பண்ணி ஒரு மணி நேரம் பிடிக்கும் ஒரு மணி நேரம் பிடிக்கணும். ஏன்னுடா அடிச்சு போட்டா சரி சரி. இனி யார்கிட்ட பர்த்டே வேற போகுது இங்க பர்த்டே வரேன்னு சொன்னா பர்த்டேக்கு எங்கேயும் கூட்டிட்டு வர போகணும் இல்லை நீங்க முடிய வரீங்களே நல்ல வருமா சவு ஃப்ரெண்டியோ அப்ப வேண்டாம் வீட்டையே வச்சு தாங்க அது தர வந்தா அதுதானே நான் வாங்க சந்தோஷம் நல்ல சந்தோஷம் எங்களை குடும்பம் சரியா போட்டா நல்லா என்னங்க இன்னைக்கெல்லாம் திடீர் சந்தர்ப்பம். ஆனா நாங்க கண்ணாருக்கு வந்தனாங்க நீங்க வரீங்க நாங்க நினைக்கவே எனக்கு இல்லை அம்மா தான் கால் பண்ணி சொன்னது இப்படி அண்ணா அன்னைக்கு தமிழுக்கு அண்ணாக்கு ஒரு கால் பண்ணுங்க. அப்புறம் தான் நாங்கள் கோயில் கும்பிட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணினாங்க. அம்மா எடுத்து சொன்னோம் அப்படி வந்து மன்னார்ல திடீர்னு நாங்கள் முடிவெடுத்து வந்த அனிஷியாக்கா அந்த ஆத்தம்மாக்கு நேத்தின்னு சொன்ன அப்புறம் அப்போ வந்து நாங்கள் எல்லாம் நாங்களும் திடீரெனத்தான் ஆனா நல்லா இருக்கு இன்றைக்கு வந்தது. நல்லா இருக்கு போயிட்டு எதிர்பாராத சந்தி இருக்கோன்னு லாசியா இருக்கு. நல்லா இருக்காது நல்லா இருக்கு. வெயிலுக்கு வாடி போட்டு ஓ சூப்பரா இருக்கு. உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் எல்லாரும் சந்திச்சது இனி நாங்கள் வந்து இப்போ நேரம் 6 மணி ஆயிட்டேன்னு தேத்தானே 6 மணி ஆச்சு தெரியல ஆனா தெரியல தெரியல ஆனா எங்களை வீட்டை போனா இருட்டா இருக்கும் இருந்தா அப்புறம் தெரியும் உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாய்